அல்லவா? இனிமே இப்படிலாம் பண்ணக்கூடாது. நீ என்ன ஆசைப்பட்டாலும் சரி, யார் வேணும்னு ஆசைப்பட்டாலும் சரி என்கிட்ட சொல்லுங்க. நான் கோவப்பட்டது ரொம்ப பெரிய தப்பு. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சோழன் இருந்துட்டு பல்லவன் கிட்ட போயிட்டு, "பல்லவா என்னடா பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இல்லண்ணே நாளைக்கெல்லாம் கிளம்ப போறோம்ல, அதுக்காக எடுத்துட்டு வந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் அப்படியே எடுத்துட்டு போக முடியாது. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா, ஒவ்வொரு இடத்துலயா போட்டு பார்த்துட்டு, நல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு போணுண்ணே." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரிடா பல்லவா, உனக்கு என்ன தோணுதோ அத நீ செய்டா. உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, "உனக்கு என்ன கேட்டாலும் நான் வாங்கி குடுக்குறேன்." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "என்னண்ணே அநியாயத்துக்கு நல்லவனா மாறிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "சாரிடா பல்லவா, நிலாவுக்காக தான் நீ அவ்வளோ தூரம் போயிருக்க. இது தெரியாம முட்டாள்தனமா என்னென்னமோ பேசிட்டேன். என்னை மன்னிச்சிரு." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதுக்கடுத்ததா பல்லவன் இருந்துட்டு, "என்னண்ணே மறுபடியும் நீங்க அதே இடத்துல வந்து தான் நின்னுட்டுருக்கீங்க. உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல, எந்த வருத்தமும் இல்ல. என்ன நெனச்சு நீங்க கவலைப்படாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, "நீ சின்ன பையன், சின்ன பையன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் நெனச்சிட்ருக்கோம். ஆனா பெரிய மனுஷன் மாதிரி, எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி, இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு வந்து நின்னுட்டுருக்கேடா." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து பல்லவன பாராட்டி தள்ளிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம நிலா வராங்க. "என்னாச்சு பல்லவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "அண்ணன் நடந்தத நெனச்சு பார்த்தேன். என்கிட்ட வந்து மன்னிப்பா கேட்டுக்கிட்டே இருக்க அண்ணி. உங்க அண்ணன் அப்படிதான். எதுக்கெடுத்தாலும் திட்டுவாரு, அடிப்பாரு. ஆனா அடுத்த நிமிஷமே எதுவுமே நடக்காத மாதிரி வந்து நிப்பாரு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.